ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, நீங்கள் தம்ப்ளைனில் பார்த்ததெல்லாம் உண்மைதாங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக நம்ம லாங் ட்ராவல் போகிறோம் அப்படின்னா, லாங் டிரைவிங் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம என்னென்னலாம் செய்யணும், நம்ம வண்டியில் என்னென்ன விஷயங்களை பார்த்துக்கணும், அதில் இன்டீரியல் எக்ஸ்டீரியல் இதிலலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் இதில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி டிரைவிங்கில் போனவங்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம நிறைய டிரைவரிங் கூட வந்து கேப்லலாம் போயிருக்கிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாத்தையுமே உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு டிரைவரான ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் ரொம்ப பரிச்சயம். அவர் கூட தான் வந்துட்டு திருவண்ணாமலை இதெல்லாம் அப்போல்லாம் போயிட்டு இருந்தேன் கார் வாங்குறதுக்கு முன்னாடி. அவரும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னார். இது மாதிரி டிரைவ் போகக்குள்ள நான் என்ன செய்வேன், எப்படி இருப்பேன் அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லியிருந்தார். அதையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல எந்த தவறும் கிடையாது. நம்ம வந்துட்டு சேஃபாக போயிட்டு சேஃபாக திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு, அதாவது சென்னையிலேருந்து நிறையா பேர் தன்னுடைய ஊருக்கு போவீங்க, இல்லை மற்ற ஊர்கள்லேருந்து தன்னுடைய ஊருக்கு ட்ராவல் பண்ணி போவீங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் குறிப்பாக இதுக்காகவே கார் வாங்கியிருப்பாங்க, ஃபேமிலி கூட ஜாலியாக ஒரு ட்ராவல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ட்ராவலில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக் நமக்கு வந்து பெரிய ப்ராப்ளத்தை கொடுத்துரும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து ஹாப்பியாக வந்துட்டு ஒரு டிரைவிங் போயிட்டுருக்கீங்க. அந்த இடத்துல பாதி தூரத்தில், இப்போ சென்னையிலேருந்து நீங்கள் கிளம்பி போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செங்கல்பட்டு தாண்டின உடனே ஒரு நல்ல ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில், காடாக இருக்கிற ஏரியாவில் உங்கள் வண்டி திடீர்னு இன்ஜினில் ப்ராப்ளம் வச்சிருச்சு அப்படின்னா எவ்வளவு கடுப்பாக இருக்கும். அந்த ட்ராவல் நமக்கு நல்லா இருக்குமா? அதுக்காக தான் சொல்கிறேன். அங்கே நிற்கணும், வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஏசி போட முடியாது, வெயில் அடிக்கும், மழை பெய்யும், என்ன வேணால் நடக்கலாம் அந்த கிளைமேட்டில். தயவு செய்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எந்த தவறும் கிடையாது. கண்டிப்பாக இன்றைக்கே கிளம்பிட்டு இருப்பாங்க ஒரு சிலர்லாம் நாளைக்கு கிளம்புவாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி இன்றைக்கே நான் அப்லோட் பண்ணிட்டேன். நான் குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ட்ரோவே கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு போய்டுவோம் போல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு. சரி, ஓகேங்க. முதல்ல நம்ம எங்கேருந்து இந்த ட்ராவலிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மள்ட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நல்ல தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்ல உணவு முறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் ட்ராவல் பண்ணுற டைமில் உங்களுடைய வயிறு இரிட்டேஷன் அப்படின்றது கொடுத்தது, நீங்கள் நிறையா ஜங்க் ஃபுட்டோ இல்லை ஸ்பைசி ஃபுட்டஸோ சாப்பிட்டுட்டு உங்களுடைய வயிறு ரொம்ப இரிட்டேட்டிங் கொடுக்குது அப்படின்னா, அந்த ட்ராவலிங் எப்படி இருக்கும்? அதனால் அதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் காலையில் போக போகிறீங்க இல்லை நைட்டு போக போகிறீங்கன்னா, அன்றைக்கி ஒரு 2 வேளையாவது நீங்கள் ஒரு 3 வேளை, அதாவது நீங்கள் நைட்டும் சேர்த்து தான், அந்த 3 வேளையாவது நல்லா லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு வேளை வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ட்ராவல் டைமில் உங்களுக்கு கொஞ்சம் வயிறு இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இந்த பிரச்சனைன்றது பார்த்திங்கன்னா எனக்கும் இருந்திருக்குது. அந்த ட்ராவலிங்கில் என்னால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. எங்கேயாவது வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குமா, பெட்ரோல் பங்கில் வண்டி நிறுத்தலாமா, இல்லை எங்கேயாவது காட்டு பக்கம் நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்பேன் நான். அதுவும் நம்மளுடைய ட்ராவலிங்கை வந்துட்டு ஹாப்பி ஜேர்னியை வந்துட்டு கெடுத்துரும். அதனால் முதல்ல நம்மள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும். நம்மளுடைய உடலை கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆரோக்கியம் மட்டும் போதுமா? நல்லா வந்துட்டு தூக்கம் தேவையில்லை. ஒரு 6 மணி நேரமாவது, நீங்கள் ஆல்ரெடி தூங்கியிருந்தாலும் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது நல்ல ஒரு தூக்கம் அப்படின்றது போடுங்க. ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு எழுந்திரிங்க, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம இது எல்லாமே பண்ணிட்டோம். வீட்டிலேருந்து வண்டி எடுத்துட்டோம். வீட்டிலேருந்து போகக்கூடிய முடிஞ்சளவுக்கு தண்ணி கேன்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வைக்கிறீங்களோ அது கூட தண்ணி கேன், உங்களுக்கு ட்ராவலுக்கு தகுந்த வந்துட்டு சார்ஜரு, என்ன எனிதிங், என்ன உங்களுக்கு நீடட் இருக்கோ அந்த டைமில் எடுத்துக்கோங்க. பவர் பேங்க் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பவர் பேங்க் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய பேக்கில் வச்சுட்டு நீங்கள் திரும்ப அந்த பவர் பேங்கை எடுத்துகிட்டு போயிடுங்க. வண்டியோட நீங்கள் வந்துட்டு டேஷ்போர்ட்லையோ இல்லை வந்துட்டு முன்னாடி வந்துட்டு அந்த கேபினெட்லையோ இதிலெல்லாம் எதுலேயுமே வந்துட்டு உங்களுடைய பவர் பேங்கை கேரி பண்ணாதீங்க. தயவு செய்து ஜஸ்ட் நீங்கள் மறந்துட்டாலோ அதை நீங்கள் வந்துட்டு கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டாலோ, வண்டி அப்படின்றது ஒரு பாக்ஸ் மாதிரி தான், நல்ல ஹீட் ஆகும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஹீட் ஆகிறதுனால பேட்டரி வெடித்து ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சுகனமாக பேசாதன்றீங்களா? என்ன பண்ணுறது, பேசி தான் ஆகணும். வீட்டுக்குள்ளெல்லாம் என்ன பண்ணணுன்றதை பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நம்ம வெளியில் வரோம், அதாவது நம்ம காருக்கிட்ட வரோம். காருக்கிட்ட வந்தோடனே நம்ம என்ன செய்யணும்? முதல்ல எப்போவுமே சரி, எல்லோரும் காரை வந்துட்டு க்ளீன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடியது, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது சைடு மிரர், உங்களுடைய விண்டோஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரியர் கிளாஸு. இது எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இதற்கு அடுத்தது விசிபிலிட்டி அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தண்ணி இருக்கா, அதாவது வந்து வைப்பருக்கு தண்ணி இருக்கா அப்படின்றத பாருங்கள். முடிஞ்சால் அதுக்குன்னு வந்துட்டு நிறையா டிஸ்டிலரி வாட்டர்லாம் விற்கிது, அதை வாங்கி ஊற்றிக்கோங்க. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், அதை வாங்கி ஊற்றிக்கோங்க. அது நல்ல தண்ணியாக ஊற்றுங்க, உப்பு தண்ணி ஊற்றிடாதீங்க. அந்த உப்பு காரை பிடிச்சிதுன்னா அப்படியே வந்துட்டு டோட்டல்டாக அதை அடைச்சிக்கும். அதை சரி பண்ணோம்னா நிறைய காஸ்ட் ஆகும். அதை பார்த்துக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஃபாகு வரலாம்,
உங்களுக்கு வந்துட்டு டஸ்ட் படலாம், அதனால் விசிபிலிட்டி இல்லாமல் இருக்கும். நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் அடிச்சிங்கன்னா அப்போ கண்டிப்பாக வந்துட்டு அதனுடைய விசிபிலிட்டி கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்காது. அதுவே நீங்கள் வந்துட்டு அதற்கான வந்துட்டு இந்த டேப்லெட் மாதிரிலாம் வைக்கும் இல்லைங்களா, அது மாதிரி கூட போடாமல் லிக்விடாக நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர், விசிபிலிட்டி நல்லாவே தெரியும். அந்த சோப்பு நுரையினால அது ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் ஆகிடும். அப்புறம் நம்ம இன்ஜின் பக்கம் வந்துட்டோம் இல்லைங்களா, இன்ஜின் பக்கம் வந்ததுனால இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். உங்களுடைய வண்டியை ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல சமமான இடத்துல நிறுத்திட்டு வண்டியில் இருக்கிற ஆயிலை வந்துட்டு செக் பண்ணுங்கள். அதாவது இன்ஜின் ஆயில் வந்து செக் பண்ணுங்கள், அதனுடைய வந்து குவாலிட்டியை செக் பண்ணுங்கள். இன்ஜின் ஆயில் செக் பண்ணக்குள்ள ஸோ நீங்கள் வந்துட்டு அது எவ்வளோ, அதாவது வந்துட்டு மினிமம் இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். மினிமம்க்கு கீழே போகக்கூடாது, மேக்ஸிமம்க்கு மேலே போகக்கூடாது. ஸோ அந்த இது மட்டும் கரெக்டாக வந்துட்டு அதாவது கரெக்டான பேலன்ஸில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஸோ வண்டி இன்ஜின் ஆயில் அதிகமாக இருந்தாலும் தப்பு, வண்டி இன்ஜின் ஆயில் கம்மியாக இருந்தாலும் தப்பு. இதனால் வந்துட்டு நம்மளுடைய வண்டியில் இன்ஜின் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பஞ்சரானா கூட அந்த டயரை ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் மாற்றி எடுத்துகிட்டு போயிடலாம். அதுவே இன்ஜினில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஸோ சோலி முடிஞ்சுது. அந்த ட்ராவலிங்கில் நீங்கள் வந்து ஒர்க் ஷாப்பில் மட்டும்தான் நீங்கள் இருக்கணும், வீட்டுக்கு உங்களால் போக முடியாது. இல்லைன்னா வேறு ஏதாவது வண்டியை பிடிச்சிட்டு தான் நீங்கள் வீட்டுக்கே வந்துட்டு போகணும். அந்த ப்ரெஷர் டென்ஷன் இதெல்லாம் எதுக்கு எடுத்துக்கணும், அந்த செகண்டில் செக் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா. சரி, ஓகே. இப்போ இன்ஜின் ஆயிலை பார்த்துட்டோம், நாங்கள் போய் காமிச்சிடுவோங்க. ஆக்சுவலி என்னாச்சுன்னா அந்த ட்ரைபாடு இதெல்லாம் இருக்குது, அந்த இடத்துல வந்து கொத்தி போட்டு வச்சுட்டாங்க. இடம் வண்டி நிறுத்துறாங்க, அந்த இடத்துல கொத்தி போட்டு வச்சுருக்கிறாங்க. அதனால் ஸ்டாண்டு வைக்க முடியாது, அது பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை, நான் மட்டும் தானே வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். அதனால தான் நான் காருக்குள்ளே உட்காந்துட்டு இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு முன்னாடி போட்டுவிட்றேன். எடிட்டிங் லேட் ஆகும் அப்படின்றதுனால தான் அது பண்ணுறதில்ல. முக்கியமாக நம்ம வண்டிக்கு கூலண்ட் ஆயில், அதாவது கூலண்ட் ஆயில்னு சொல்லக்கூடாது, கூலண்ட்டுன்னு தான் அதை சொல்லணும். அது ஆயிலே கிடையாது, தண்ணி மாதிரி தான் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். அது உங்களுடைய லெவல் கரெக்டாக இருக்கா, அது வந்துட்டு திக்னஸ் எப்படி இருக்குது, கலர் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா, ஒரு மாதிரி வந்துட்டு வெளுத்து போன மாதிரி ஆயிருக்கா அப்படின்றத பாருங்கள். அதனுடைய கலர் என்னென்னா இப்போ நான் சைடில் கொடுக்குற பாருங்க, இந்த கலரில் தான் இருக்கணும். ஸோ இந்த கலரில் வந்துட்டு இருக்கவே கூடாது, அதை முதல்ல கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உடனே அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பண்ண தெரியலனா தயவு செஞ்சு வந்துட்டு நீங்கள் மெக்கானிக்கிட்ட கொடுத்தாவது பண்ணிவிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா ஸோ இது நீங்கள் பண்ணாமல் விட்டிங்கன்னா வண்டி இன்ஜின் நல்ல ஹீட் ஆகி இதனால் ப்ராப்ளம் வந்துடும். இந்த கூலண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூலண்ட்டை கூல் பண்ணுறதுன்னா ரேடிட்டர், அந்த ரேடிட்டரை வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கூலண்ட்டில் இருக்கிற ஆயில் என்ன வருது பாருங்கள், சொல்லி சரி, அந்த கூலண்ட் தண்ணி ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ரீப்ளேஸ் ஆகும், அப்புறம் அப்படியே இன்ஜினுக்குள்ளே போகும். அதனுடைய தன்மை கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு கரெக்டாக ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது ஆகிட்டுருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஹீட் ஆக ஆரம்பித்து இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிட்டு இதனால் ப்ராப்ளம் வரும். புது காரனா பிரச்சனை இல்லை, அதில் வந்துட்டு ஹீட் ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதனால் வார்னிங் காட்டும். அதை காமிச்ச உடனே நீங்கள் வண்டியை ஓரங்கட்டி நிறுத்திடலாம். பட் பழைய காராக இருந்ததுன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே காமிக்காது. ஸோ தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காதீங்க, இதனால் ஃபயர் ஆக கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு கூலிங்லாம் பார்த்துட்டோம். பிரேக் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, பிரேக் ஆயில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிரேக் ஆயில் கரெக்டாக இருக்கா, அதனுடைய வந்து திக்னஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அது கூட நீங்கள் பார்க்க தேவையில்ல, அது வந்து திக்னஸ் பெருசாலாம் மாறாது. ரொம்ப வருஷம் அப்படின்றது நீங்கள் அதை மாற்றி ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு மாற்றி விட்ருங்க. இல்லை இப்போ தாங்க வாங்கியாச்சு, ஒரு ஒரு வருஷம் தான் இருக்கும், 1 வருஷம் 2 வருஷம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் அது கம்மியாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். மேக்ஸிமம் அது கம்மி ஆகாது, அது ரீசைக்கிளிங் தான் ஆகிட்டே இருக்கும். அதாவது இங்கேருந்து உள்ளே போகும், அப்புறம் வெளில வரும், உள்ளே போக வெளில வரும். எங்கேயாவது லீக்கேஜ் இருந்தால் மட்டும்தான் அது கம்மியாகும். அது மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இன்ஜின் கிட்ட போகிற வேலை முடிஞ்சிருச்சுங்க. இன்ஜின் கிட்ட நீங்கள் போக தேவையில்லை. இந்த 4 விஷயமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பேட்டரியும் ஒரு எட்டு பார்த்துக்கோங்க. பேட்டரியில் ரொம்ப வந்துட்டு அந்த துருக்கிற மாதிரி ஏதாவது பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அங்கே பார்த்துட்டோம், வேலை முடிஞ்சிச்சு. 4 டயர்ஸில் கரெக்டாக காற்று இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் 2 பேர் மட்டும் போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரி காற்று பிடிக்கணும். இல்லை நீங்கள் வந்துட்டு நிறையா பேர் போக போகிறீங்க, இல்லை நிறையா திங்ஸ் ஏற்றிட்டு போக போகிறீங்க, வெயிட் அதிகமாக இருக்குன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு காற்று அப்படின்றது பிடிக்கணும். இது உங்களுடைய பஞ்சர் கல்லில் கேட்டுக்கோங்க. அதாவது காற்று பிடிக்கிற கல்லையோ பெட்ரோல் பங்க்லாம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக அவங்களுக்கு அந்த ஐடியா இல்லை, ஏன்னா அவங்க வேலைக்கு வராங்க பண்ணுறாங்க அவ்வளோதான். பட் பஞ்சர் கடை அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்க ஆக்சுவலி அதுக்காகவே இருக்கிறவங்க. அப்படி இருக்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். அப்படி அவங்களுக்கும் தெரியலனா இந்த டிரைவர் சீட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டயருக்கான காற்று ப்ரெஷர் இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதே போல் இந்த பட்டன் தேஞ்சிருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. கார் டயரில் பார்த்திங்கன்னா பட்டன் எந்தளவுக்கு தேஞ்சிருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதில் வேணால் நீங்கள் கஞ்சத்தனம் படுத்துங்க காரில். தயவு செய்து காரினுடைய டயரில் மட்டும் கஞ்சத்தனம் பண்ணவே பண்ணாதீங்க. இது கஞ்சத்தனன்றதை விட சிக்கனம் பண்ணணும், சேமிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. எப்போவுமே சரி, ஒரு காரை பக்காவாக வந்துட்டு கொண்டு போகிறது என்னென்னா வீல் தான்.
அந்த வீல் ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த டயர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் எந்த வித காம்ப்ரமைசனுக்குள்ளேயும் போகாதீங்க. ஸோ குவாலிட்டியாக வாங்கி போட்டுக்கோங்க. டயர் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பக்காவாக பார்த்துக்கோங்க. அப்படி தெரிஞ்சதுன்னா மாற்றிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, ஓகே. இப்போ நம்ம சுற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம ட்ராவலிங் பண்ணக்குள்ள நம்ம எப்படி போகணும் அப்படின்றத பார்த்துடலாங்க. ட்ராவலிங் அப்படின்றது இப்போ நீங்கள் வந்துட்டு எல்லாமே முடிச்சிட்டிங்க, எடுத்துட்டீங்க. இன்டீரியரில் எந்த இதுவும் கிடையாது. இன்டீரியரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக் பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாதுங்க. இன்டீரியரில் ஒன்றும் கிடையாது. ஏதாவது வந்துட்டு க்ளீன் பண்ணுமா தொடச்சி சுத்தமாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா ட்ராவலிங் டைமில் ஏசி ஓடுறதுனால ஸோ அது வேறு ஏதாவது தூசு கீசு இருந்ததுன்னா நம்ம மூக்குக்குள்ளே போயிடும், அதனால் வந்துட்டு பிரச்சனை வரும். மற்றபடி இன்டீரியரில் உங்களுக்கு வேலையே கிடையாது. நீங்கள் தொடச்சிக்கோங்க, அதுவே வந்துட்டு போதுமான ஒன்று தான். ஸோ மற்றபடி இப்போ நம்ம வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், நம்மளே ரெடி பண்ணிட்டோம், காரையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ட்ராவல் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அந்த ட்ராவலிங்கை பார்த்துடலாம். எவ்ரி 90 கிலோமீட்டருக்கு இல்லை 100 கிலோமீட்டருக்கு ஒருக்க வண்டியை நிறுத்தலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் புது காராக இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் அடிச்சு நவுத்திட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு உங்களுடைய கண்டிஷன், உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்கள் ஓட்டலாம். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு த்ரூவாக இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிற்காமல் வந்துட்டு போயிருக்காங்க நம்மளுடைய வந்துட்டு ரிலேட்டிவ். நிற்காமனா ஸோ டீக்கரில் மட்டும் நிறுத்திட்டு ஒரு 10 நிமிஷம் ஆக போதா அந்த மாதிரிலாம் போயிருக்காங்க. பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இப்படி உட்காந்துருக்கணும். இந்த பொசிஷனில் நமக்கு அடியில் சீட் இல்லை பின்னாடி சாயத்துக்கு இதெல்லாம் இப்படி தான் இருப்போம், நம்ம குத்த வச்ச மாதிரி இப்படியே தான் இருப்போம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு ரொம்ப நேரம் இதே வந்துட்டு ட்ராவலிங்கில் இதே பொசிஷனில் போகாதீங்க. எவ்ரி 1 hour இல்லைன்னா 1 hourன்ட்டு பாருங்கள், 100 கிலோமீட்டருக்கு ஒருக்க நீங்கள் வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக காற்று வாங்கிட்டு கொஞ்சம் அப்படியே வந்துட்டு நடந்து போனீங்கன்னா டிரைவருக்கு ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நிறுத்தலாம். அப்படி இல்லைன்னா 200க்கு ஒரு கிலோமீட்டருக்கு வந்துட்டு ஒரு தடவை ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் கூட ரெஸ்ட் விடலாம். ஆனால் வண்டிக்கு ரெஸ்ட் அப்படின்றதுலாம் தேவையில்லை. அது உங்களுடைய வண்டி கண்டிஷனை பொறுத்து. ஒருவேளை பழைய காராக இருந்ததுன்னா கண்டிப்பாக 100 கிலோமீட்டருக்கு ஒருக்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு போங்க, டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போங்க. ஸோ இல்லை புது கார் தானே நீங்கள் 200 கிலோமீட்டர் அப்படின்றது அசால்ட்டாக அடிக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்சு ஊருக்கு போகல 200 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டரில் ஒன்று நிறுத்துகிறேன், மறுபடியும் 175 கிலோமீட்டர் ஒரே த்ரூ தான், எங்கேயுமே நிறுத்தலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அடிக்கடி கொட்டாய் வந்துட்டு இருக்குன்னா தயவு செஞ்சு வண்டியை நிறுத்திட்டு வெளிக்காற்றை உள்ளே வர வைங்க. வெளிக்காற்றை உள்ளே வர வைக்கிறதுனா நீங்கள் ரன்னிங்கில் போகல, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்துட்டு ஜன்னலாக திறந்துட்டு போகாதீங்க, அது ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ வெளிக்காற்றில் நீங்கள் இறங்கி நின்று ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு போனீங்கனாலே நல்லாயிருக்கும். ஏன்னா அது தூக்கம் வராமல் தடுக்குங்க. உங்களுக்கு தூக்கம் ரொம்ப தள்ளுதுன்னா தயவு செஞ்சு வந்துட்டு படுத்துருங்க. ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு வண்டி எடுத்திங்கன்னா கூட இது தாராளமாக உங்களால் வந்துட்டு ரொம்ப தூரம் ஓட்ட முடியும். என்னடா தூங்கிக்கிட்டு ரொம்ப நேரம் தூங்கணுமே அப்படின்ற மாதிரி நினச்செல்லாம் போகாதீங்க. காரில் படுக்கிறவங்களுக்கு ஓரம் கட்டி நம்ம வந்துட்டு அடிக்கடி சொல்லுவோம், ஏதாவது பெட்ரோல் பங்க் இருக்குதுன்னா அங்கே ஓரம் கட்டிட்டு நீங்கள் படுத்துக்கோங்க. இல்லை ஏதாவது வந்துட்டு ஹோட்டல்ஸ் இருக்குன்னா அங்கே ஓரம் கட்டி வந்துட்டு படுத்துக்கோங்க. ரோட்டில் ஹைவேஸில் எங்கேயுமே வந்துட்டு நிறுத்திட்டு தனியாக படுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி திருட்டு கும்பல் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அங்கெல்லாம் வந்துட்டு நிறுத்திட்டு நீங்கள் படுக்காதீங்க. பெட்ரோல் பங்க் இருக்குன்னா அங்கே நிறுத்தலாம். அதே போல் பெட்ரோல் பங்க் ஒதுக்கு போகிறமான நிறுத்தாதீங்க, உள்ளே கொண்டு போய் நிறுத்தலாம். அதெல்லாம் ரூல்ஸில் இருக்குது. பெட்ரோல் பங்க் உள்ளே எடுத்து நீங்கள் ரெஸ்ட் அப்படின்றத வந்து எடுக்கலாம். அதனால தான் பெட்ரோல் பங்க் அவ்வளோ பெருசாக கட்டி வச்சிருக்காங்க. இல்லைன்னா சிட்டிஸில் இருக்கிற மாதிரி இத்திலோண்டு மட்டுமே கட்டி வச்சுருவாங்க. ஸோ அதனால் தாராளமாக நிறுத்திட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்புங்க. சரி, ஓகே. அதே போல் வண்டி ஸ்பீடு லிமிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு தெரியாத ரோடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 70-80 அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரிஞ்ச ரோடாக இருக்குது, அந்த ரூட்டு வந்துட்டு உங்களுக்கு நல்லா பரிச்சயமான ரூட்டாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஸோ ஒரு 100 அப்படின்றது. ஆனால் நம்ம ஊரோட ரோடு கண்டிஷனையும் சொல்லிடுறேன். நம்ம ஊரோட ரோடு மேக்கிங், நம்ம டயர் இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா 100 கிலோமீட்டர், அதாவது 80 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறீங்கன்னா அது சேஃபான டிரைவிங் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ 80 தாண்டுறீங்கன்னா அந்த பிரேக் அடித்தா நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கம்மியாக இருக்குமா. பொதுவாக காரணாலே நச்சுன்னு பிரேக் அடித்தா நிற்கும். இந்த 100க்கு மேலே தாண்டிங்கன்னா தான் பிரேக் அடித்தா வலிக்கிட்டு போகிறது சில ப்ராப்ளங்கள் எல்லாமே வரும். அண்ட் அதே போல் சடன் பிரேக் அடித்தாலும் இது வரும். அதனால் உங்களுக்கு தெரியாத ரோடாக இருந்ததுன்னா அதில் தயவு செய்து வேகமாக போகாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்ச ரோடாக இருந்தாலும் குறைஞ்ச வேகத்தில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இங்கே ரோடு எப்படி இருக்கும்லாம் தெரியாது, அதனால் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இருட்டில் நைட் ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் அந்த டேர்ன் வர்ற இடத்துலலாம் வந்துட்டு ஃபுல்லாக அழுத்திட்டு நம்ம வந்து ரேஸ் வந்துட்டு அஜித் மாதிரி நம்ம ரேஸ் விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இல்லை விஜய் மாதிரி பல்லு கட்சி இழுத்துன்னு போகிறதுனா பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ நமக்கு தான் சேதாரம். ஏன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு பள்ளம் வந்தாலும் இப்படி அடிக்கொள்கிற வண்டி போகிற ரன்னிங்க்கு அப்படியே வந்துட்டு பிறல்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நைட் டைமில் உங்களுக்கு ஒரு வளைவு வந்தாலும் சரி, இல்லை ஒரு நேரான ரோடாக இருந்தாலும் சரி, அதில் ரொம்ப 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 கவனமாக போங்க. உங்களுடைய லைட் கண்டிஷனையும் பார்த்துக்கோங்க நைட் ட்ராவல் வண்டி எடுக்கிறவங்க. அவ்வளோதாங்க.
நல்லா சேஃபாக ஜாலியாக வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேருந்து வண்டி எடுக்கக்குள்ளேயும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேருந்து வந்துட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வாங்க. அவ்வளோதான். நீங்கள் இங்கே வந்து சென்னையிலேருந்து கிளம்பி இல்லை உங்களுடைய வந்துட்டு ஊர்லேருந்து கிளம்பி உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டீங்க. சொந்த ஊரில் கிளம்பி இப்போ திரும்ப வந்துட்டு உங்களுடைய வந்துட்டு வேலை செய்கிற இடத்துக்கு உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிட்டிக்கு வந்துட்டீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுல்ல. பொங்கலை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறோம், என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறோம். இதில் ராக்கெட் மாதிரி போய் சில விபத்துகளை ஏற்படுத்துறது இதெல்லாம் வேணாம், தவிர்த்துருங்க. பைக்கில் போகிறவங்களுக்கு குறிப்பாக நான் ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். ஏன்னா காருன்றது வேறு, பைக்குன்றது வேறு. ஸோ சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் அவ்வளோதான் பைக்கிலலாம். அதனால் கவனமாக போங்க, கொஞ்சம் தூரம் நிறுத்தி போங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் இதே தான், பைக் வச்சுருக்கிறவங்க இதே கண்டிஷனே செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதே தான், எல்லாமே அதுதான். என்ன 4 வீல் இருக்கா இல்லை 2 வீல் இருக்கா, அவ்வளோதான். அதில் வந்துட்டு 2 பேர் தான் போக முடியும், இதில் வந்துட்டு 4-5 பேர் வந்துட்டு போகலாம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதில் காற்றடிக்கும், இதில் காற்றடிக்காது அப்படின்றது தான். சரி, ஓகேங்க. எல்லாருக்குமே சேம் தான். பைக்கில் போனாலும் நீங்கள் காரில் போனாலும் சேஃப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பைக்கில் போகிறவங்க 80 வந்துட்டு நம்ம பைக்குக்கெல்லாம் கிடையாது. தயவு செஞ்சு பைக்லேயும் அந்த 80-100 வந்துட்டு மெயின்டைன் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டிரைவிங் நல்லா வந்துட்டு நம்ம சேஃபாக போகணும் அப்படின்னா ஒரு 50க்கு மேலே, அவ்வளோதான். 60க்குள்ள 70க்குள்ள, அவ்வளோதான். அதுவும் இடத்த பொறுத்து, உங்களுடைய வண்டி கண்டிஷனை பொறுத்து எல்லாமே மாறும். ஓகே நண்பர்களே, ஸோ நம்மளுடைய வந்துட்டு மிஸ்டர் விஸ்வா சேனல் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும், சப்ஸ்கிரைபர் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ அட்வான்ஸ் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நான். ஸோ எங்களுடைய ஃபேமிலி சார்பாகவும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். ஓகே நண்பர்களே, ஸோ இனி வந்துட்டு கார் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ டெய்லியும் வரப்போகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காரை நிறைய ஆக்சசரிஸ்லாம் மாற்றிருக்கேன், அதை பற்றின வீடியோஸும் வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.